அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அனுபவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயனை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது 2025 ஆண்டினுடைய இறுதி மாதம் என்று சொல்லுவேன் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையுமா, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு அமையுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்துல சோழி பிரசனம் என்ன சொல்கின்றது என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து கும்பராசிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும், அதே நேரம் பாத்தீங்கன்னா 2 கிரகங்களுடைய நிலையை வைத்து நான் சோழி பிரசனம் சொல்கின்றேன். அதுல ஒன்று சனி பகவான். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாத சனியிலிருந்து இப்ப ஜென்ம சனியாக மாறுகிறார். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகம் வந்து திரும்ப கடகத்திலிருந்து மிதுனம் நோக்கி நகர்ந்து விட்டார். அப்போ மிதுனத்திலிருந்து அவர் பார்க்கிற பார்வை 1 2 3 4 5 6 7ஆம் பருவாய தனுசை பார்க்கின்றார். 9ஆம் 7 8 9ஆக கும்பத்தை பார்க்கின்றார். ஒரு அற்புதம் தான், கவலையே பட வேண்டாம். இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 3 4, கும்பராசி இருக்கக்கூடிய சதயம், கும்பராசி இருக்கக்கூடிய பூராட்டாதி 1 2 3, கும்பராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அற்புதமான தருணம், ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தாங்க. தொழிலை பொறுத்தவரை நல்ல தொழில் இருக்கின்றது, நிம்மதியான குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு வெறுமை, ஒரு இழப்பை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற முன்னேற்றம் பெற முடியாமல் ஒரு போராட்டமாகவே அமைந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த டிசம்பர் மாதம் இது எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தா, நான் சொன்னேன் அல்லவா, குருவின் பார்வை இது ஒன்று போதுமே உங்கள் வாழ்வை நல்ல முறையில் நகர்த்துவதற்கும் தொட்டது துலங்குவதற்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பதற்கு போல ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை தரும். இதை வேற யாரும் சொல்ல முடியாது, சோழி பிரசனம் மட்டுமே சொல்ல முடியும். கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருப்பதனால வருமானத்திற்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட்டாலும் அத்தனையும் சுப செலவாக மாற்றி விடுவார். புதியதாக வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வேலையை அரசுத்துறை வேலையை தருவதற்கு ஒரு நல்ல ஒரு நிலையை செவ்வாய் உருவாக்கி தருவார். புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றியே கிடைக்கும். இதுதாங்க இந்த மாதம் டிசம்பர் மாதம் கும்பராசிக்கு புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா வீண் கவலைகள் நீங்கும். இது வந்து தொழிலை பற்றி வாழ்வை பற்றி கலங்கி கண்ணீர் சிந்திய உங்கள் நிலை மாறும். உடல் உபாதைகள் விலகும். சம்பாதிச்சது அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த ஒரு நிலையை தான் சார்ந்து வந்தீர்கள். இனி கவலைப்பட வேண்டாம். நிறைய செலவெல்லாம் சுப செலவாக மாறுகிற ஒரு அற்புதம். மனத்துல நிம்மதி உண்டாகும். ஒரு கேள்வி கேட்பீங்க, கும்பராசி இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியிலிருந்து ஜென்ம சனி எப்படி சாமி நிம்மதி கிடைக்கும்? நான் சொல்வதை என்பதை விட சோழி பிரசனம் சொல்வதை கேளுங்க. நிதானமாக இருங்கள். ஒரு அடி எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு அடியுமே பார்த்து கவனமாக ஏற்படுங்கள். வீண் பழி பாவங்கள் சில பிரச்சனைகள் உங்கள் நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால நிதானமா இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதும் அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் பங்கிடாமல் இருந்து விட்டாலே போதுமே. தவறான மனிதர்கள் என்று நம்முடைய உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா, அந்த தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். அந்த வகையில் கவனமாக இருந்து விட்டால், நிதானமாக இருந்து விட்டால், பொறுமையாக இருந்து விட்டாலே போதும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்பதே இல்லை. ஜென்ம சனி என்றாலும் கூட அந்த ஜென்ம சனியில வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் நிம்மதியை சந்தித்தவர்களும் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனதுல நிம்மதி உண்டாகும் என்ற வார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தும். குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக மறந்து ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான நிலையை செவ்வாய் மூலம் பெறுவீர்கள். குடும்பத்துல நிம்மதி தலை தூக்கும். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு தேக்கம், ஒரு தயக்கம், ஒரு மதில் மேல் பூனையாக வளமா இடமா என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை தானே. கவலையே படாதீர்கள். நான் சொல்லுகின்றது ஒரு நிலை. என்னுடைய அனுபவத்துல கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதை செய்தார்கள். இந்த டிசம்பர் மாதம் வருகின்ற காலத்துலதான் கார்த்திகை மாதமும் வருகின்றது. முடிந்தால் திருவண்ணாமலை சென்று ஈஸ்வரை வழிபடுங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையரையும் உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். அவ்வளவு தூரம் போக முடியல, வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி வைத்து
மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் தான் சூட்சமத்தை சொல்ல போற கும்பராசிக்கு. ஜென்மசனி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல கண் திறப்பார் நரசிம்மர் என்பார்கள். அது எந்த நரசிம்மர்? யோக நரசிம்மர். அது எங்க இருக்கின்றார்? சோழிங்கர்ல இருக்கிறார். சோழிங்கரில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் கார்த்திகை மாதம் கண் திறந்து தன்னை நம்பி வருகின்றவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவார். ஒரு முறை செல்லுங்கள், கண்டிப்பாக சென்று நின்று வணங்கி பாருங்கள். கண்டிப்பாக ஜென்மசனியின் பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு சக்தி நரசிம்மர் தான். அந்த வகையில முயன்று பாருங்கள். அங்க இருக்கிற தாயாருக்கு தாமரைப்பூ மாலை அணிவித்து பாருங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இன்றாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை அகற்றி நல்லெண்ணெயை நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நாமே அவரை தொட்டு நின்று வணங்கலாம். நம் கண்ணீரை காணிக்கையாக எந்த தடையோ பிரச்சனையோ இல்லை. ஒரு முறை இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்து பார்ப்பீர்களானால் ஜென்மசனியின் பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதோடு நிம்மதியான கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியாக வாழக்கூடிய பயமில்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக தருவார்கள்.